மற்றவர்களை அங்கீகரிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை அங்கீகரிங்க. உங்களை குறித்து உயர்ந்த எண்ணம் வச்சுருங்க. உங்களை மேன்மையாக எண்ணணுமா, உயர்வாக எண்ணணுமா, கடந்த ஹிஸ்ட்ரியை பார்க்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ளா இருக்க உங்கள் எஸ்டீமை பாருங்கள். அவருடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது, அவருடைய நாமம் உங்கள் மேலே இருக்கிறது. அவர் உங்களுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதை சிந்திச்சு பார்த்து இதுதான் நான் பார்த்தீங்களா, உங்களுடைய இந்த உங்களுடைய மதிப்பு அதிகரிச்சிடும். அப்புறம் உங்களை பார்க்கும்போதே மேன்மையாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரெஸ்டர் சாம்ரால் சொல்கிறாரு, நான் அடுத்தவனுடைய தலையை பார்த்தேன்னா நான் நிம்மதியாக வாழ முடியாதுன்னாரு. அடுத்தவன் தலையை பார்த்தான்னா சொட்டையாக இருக்கா, முடிய இருக்கா, அப்படி சொல்லலை. அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான், என் குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறான், என்னை பற்றி நினைக்கிறதுனால தான் அப்படி நடந்துக்கிட்டானா அப்படின்னா அவனுடைய மனதில் வர்ற எண்ணங்களை வச்சு நான் வாழ்ந்தேன்னா நிம்மதியாக வாழ முடியாது. நீங்கள் நிம்மதியாக வாழணுமா, சமாதானத்தோடு வாழணுமா, உங்களுக்கு தலையாக இருக்கிறவரை பாருங்கள். அவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். உங்களை குறித்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சிந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கும்போது மைண்டில் ரெஸ்ட் உண்டாயிரும்.